நான் டாக்டர் சரவணன் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் மெடிசன் டிபார்ட்மெண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறேன். முக்கியமான ஒரு காணொளி மூலியமாக உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட கடமையாகவும் கருதுகிறேன். இந்த காணொளியில் என்ன பேச போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த மலேரியா பற்றி ஒரு வகையான ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணுறதுக்கான இந்த காணொளி பேச போகிறேன். நான் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 25 உலக சுகாதார மையத்தின் மூலியமாக அனைவரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் 106 கண்ட்ரிக்கு மேலே இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த மலேரியா வியாதி பரவி இருக்கக்கூடிய ஒரு வியாதி. அதனால் எல்லா கண்ட்ரியும் இது ஒரு சுகாதார மையத்தின் அறிவுறுத்தின் பேரில் ஏப்ரல் 25 முதல் ஒரு வாரத்துக்கு எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மலேரியாங்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது இன்றைக்கி நேற்று வந்த வியாதி கிடையாது. நியர்லி 5500 வருஷத்துக்கு முன்னாடியே சைனீஸ் டாக்குமெண்ட்ஸில் நிறையா விஷயங்கள் மலேரியா சம்மந்தமான அறிகுள் உள்ள வியாதியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட முக்கியம், ஒரு செலிபிரிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிசி லெவலில் பார்க்கும்போது, தட் இஸ் பிஃபோர் கிரைஸ்ட், பர்த் ஆஃப் தி கிரைஸ்ட் பார்க்கும்போது, அலெக்சாண்டர் தி கிரேட், தி கிரீக் பேரரசனுடைய மன்னன், மன்னன் தான் சொல்லணும், அவர் இறந்தது கூட மலேரியா வியாதியில் தான் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வியாதி, வி see carefully, வெரி வெரி ஸ்மால் மஸ்கிட்டோ, இந்த தமிழில் சொல்கிற மாதிரி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி மலேரியா பரப்பக்கூடிய ஒரு வகையான கொசு, அனாஃபிலஸ் கொசு, ஃபீமேல் கொசு, தட் இஸ் பெண் அனாஃபிலஸ் கொசு தான் பரப்புது. இது ரொம்ப ரொம்ப சின்ன கொசு தான். ஆனால் அந்த பேரசைட், மலேரியா பேரசைட் ஆல்சோ வெரி வெரி ஸ்மால் பேரசைட், பட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய விஷயங்கள் உடம்புல பண்ணக்கூடியது. ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம், ஒவ்வொரு வருடமும் லிட்ரலி ஒரு 6 லட்சம் பேர் வந்து 2023 2024 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மலேரியா வியாதியினால் இறக்கிறதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, கணக்கீடு சொல்லுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வியாதியை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். இது கொசு மூலியமாக பரவக்கூடியது, சிமிலர் டு டெங்கிங்கிறது ஒரு வகையான வைரஸ், இது ஒரு வகையான பேரசைட். பட் இந்த ரெண்டுமே சின்ன சின்ன கொசு தான். ஆனால் முக்கியம் வந்து நாம் எப்படி நம்முடைய சுற்று வட்டாரத்தை, நம்முடைய என்வாயன்மெண்ட்டை, ஹவு யூ கீப் இட் வெரி க்ளீன், தட் மேக்ஸ் லெஸ் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் மலேரியா. தட் மீன்ஸ் நம்மளுடைய சுற்று வட்டாரத்தை க்ளீனாக வச்சுட்டு இந்த கொசு பரவதை தடுக்கிறோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த கொசு மூலியமாக, கொசு கடிக்கிறதுனால வரக்கூடிய மலேரியா காய்ச்சலையும் தடுக்க முடியும். இது வந்து சிம்பிளான காய்ச்சல் தானே டாக்டர், ஒரு மருந்து கொடுத்தாலும் சரி பண்ணிக்கலாமா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாத வியாதி கிடையாது. ஒன்லி ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி சிம்டம்ஸ். இது யூஸ்வலாக எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு கொசு கடித்து சில நாட்களுக்கு அப்புறம் அது அந்த எந்த வகையான மலேரியா கிருமினால் பரவுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இது சீரியஸான சிம்டம்ஸையும் பண்ணக்கூடிய ஒரு வகையான கிருமி, அதே சமயத்தில் மைல்டான ஒரு டிசீஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் கேன் பி தேர். நாம் ஒரி ஆகிறது எல்லாமே வந்து இந்த சீரியஸான டைப் ஆஃப் ப்ராப்ளம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபால்சிபாரம் டைப் ஆஃப் மலேரியா கொசு, இல்லைனா மலேரியா கிருமி, இல்லைனாக்கா இந்த சிவியர் டைப்லேயே வைவாக்ஸ்லேயுமே அது ஒரு டைப் ஆஃப் ஒரு கிருமி தான் மலேரியா சம்மந்தமானது. அதுலேயும் இதே மாதிரி சீரியஸான பிரச்சனைகள் பண்ணலாம். சாதாரணமாக வரக்கூடிய காய்ச்சல் மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் இதுக்கு முக்கியமான சிம்டம்ஸ், இதுக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணக்கூடியது குளிர் நடுக்கம், உடம்பு வேத்து கொட்டுறது. ஸோ காய்ச்சலை தவிர பேஷண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க, ரொம்ப குளிர்ந்து வர மாதிரி இருக்குது, அது கண்டினியூஸாக இருக்காது. மேபி 24 மணி நேரத்துக்கு ஒரு டைமோ, இல்லை ஒரு 36 மணி நேரத்துக்கு ஒரு டைமோ, இல்லை 48 மணி நேரத்துக்கு ஒரு டைமோ, இந்த மாதிரி திடீர்னு ஒரு குளிர் காய்ச்சல் வரும். அதை தவிர உடம்பு சீவியராக வெறுத்து கொட்டும், எஸ்பெஷலி காய்ச்சலுக்கான மாத்திரை எடுத்ததுக்கப்புறம். இது ஒரு கிளாசிக்கலான சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா சஸ்பிஷன். பட் என்னோடய சஜஷன் எல்லாமே, உங்களுடைய சுற்று வட்டாரத்தை க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு காய்ச்சல் வருது, குளிர் நடுக்கம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காமல் தயவு செஞ்சு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டாக்டரோட அறிவுறுத்தலின் பேரில் சில டெஸ்ட்கள் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டுபிடிக்கக்கூடிய சான்சஸ் வெரி வெரி ஹை. பிகாஸ் இஃப் யூ டோன்ட் டயக்னோஸ் த ப்ராப்ளம் அட் த ஏர்லியஸ்ட், doctor seeking the patient is not seeking the attention of the or the care of the doctor, என்ன ஆகுனாக்கா
இட் கேன் லீட் ஆன் டு காம்ப்ளிகேஷன்ஸ். எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸில் இதில் வரலாம் அப்படின்னாக்கா, கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் பிரெயின் இன்வால்மெண்ட், ஹார்ட் இன்வால்மெண்ட், லிவர் இன்வால்மெண்ட் ஆர் கிட்னி இன்வால்மெண்ட் ஆல்சோ. சில டைம் வந்து பிரெயினோடைய டேமேஜ் சிவியராக ஆகிட்டு நியூரலாஜிக்கலி காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் ஹேப்பன். ஆர் கிட்னியினுடைய டேமேஜ் அதிகமாகிட்டு டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கு ஆகலாம். இந்த மாதிரி ஒரு கிருமி உடம்புக்குள்ளே போகும்போது இவ்வளோ சீரியஸான பிரச்சனைகள் பண்ணுறதை தவிர உயிரை கொள்ளக்கூடிய அளவுக்கு இதனுடைய வியாதியின தன்மை அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு வியாதி சம்பந்தமான விஷயங்களை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஈஸியாக தடுக்கக்கூடிய ஒரு வியாதி. அண்ட் ஏர்லியராக நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து டிசீஸை ட்ரீட்மெண்ட் பண்ணி மேற்கொண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகாமல் தடுத்துக்க முடியும். அந்தளவுக்கான ஒரு வியாதியாக இருக்கும்போது I request every one of you bit aware about to observe this April 25th at least for a week and take this information to your brain and take it forward to practice the cleanliness of your environment, avoid the spreading of these mosquitoes and keep it very clean so that you don't get succumb to this infection of this malarial parasite. ஸோ இந்த மலேரியல் கிருமியினால் வரக்கூடிய வியாதியின் தன்மையை உடம்புல செலுத்தாத மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்டு பண்ண முடியும். அண்ட் if I'm reaching you all with this information, I really did the job. I thank this time for your listening to this presentation. Thank you.